மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுறது அந்தளவு விசேஷம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் 7 சனிக்கான காலகட்டங்கள், ஜென்ம சனிக்கான காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க. இது இப்போ தான் வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. 2023 டிசம்பர்லேயே வந்துட்டாருங்க. இது 2025 முடியக்கூடிய காலகட்டம் வரலுமே இங்கே தான் இருக்க போகிறார். அப்போ ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்படணும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படணும். எடுத்தேன் கவுத்தன்ற மாதிரி செயல்படக்கூடாதுன்ற விதிங்க. அதே நேரத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ இன்னொரு 3 வருட காலத்துக்கு செய்யாமல் இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏதாவது நீங்கள் அகலக்கால் வைக்கிறீங்கனாக்கா அதில் கொஞ்சம் நட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 7 சனி ஒரு மனிதனுக்கு எப்பெல்லாம் வருதோ அந்த நேர காலகட்டம் தான் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் தொகுப்புகளை அறிந்து அதுக்கு தகுந்த தண்டனைகள் வழங்குவதற்காகவே இந்த சனி பகவான் வந்திருப்பார்ன்றீங்க. இது உங்கள் ராசிநாதன் சனி பகவானாக இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் நீதிமான் அல்லவா, தன் பிள்ளையாக இருந்தாலும் குற்றம் செய்தவருக்கு தண்டனை கொடுக்கின்ற விதியில் இருப்பார். அதனால் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆனால் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடந்தீங்கன்னாக்கா உங்களை எந்த விதத்திலையும் இந்த சனி பகவான் பாதிப்பை தரவே மாட்டார். ஓரளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சிகள் தராக போயிட்டாலும் கூட பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையானது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் தன்னிலை மாற்றம் அடையாமல் ஒரு மனிதன்னா இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி கட்டுக்கோப்போட, சுய சிந்தனையோட, நீதி நேர்மையோட முக்கியத்துவம் கொடுத்து இந்த கும்பராசிக்காரர்கள் செயல்பட தொடங்கிட்டீங்க அப்படின்னாக்கா சனி பகவானால் பெரிய லெவலில் பாதிப்பு கிடையாது. ஆனால் அதை மீறி ஏதாவது ஒரு சில காரியங்கள் செய்தீங்கன்னாக்கா செய்த குற்றத்துக்கு இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களும் உருவாகுன்றீங்க. என்ன சார் எடுத்தவொடனே பயமுறுத்துறீங்களா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஷு, மனநிம்மதி குறையிறது, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினருடைய பகமை பாராட்டு, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணுன்றது உங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சோதனைக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது. இந்த மாதத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கா. தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால புதுமையாக இந்த நேரத்தில் வீடு மனை வாசல் வாங்கலாமா, வீடு மனை வாசல் கட்டலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடும். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா இந்த நேரத்திலேயே வீடு மனை வாசல் கட்ட தொடங்கினீங்க. ஏன்னா 4ஆம் இடம் தான் வீடு மனை வாசல், வண்டி வாகன யோகங்கள் அப்படின்ற விதிங்க. அப்போ 4ஆம் இடத்துல குருபவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பழமையான வீடு மனை வாசலை இடிச்சிட்டு புதுமையான வீடு மனை வாசல் கட்டுறதுக்கான யோக காலகட்டம் உருவாகுதுன்ற விதிங்க. அப்போ இந்த நேரத்தில் வீடு மனை வாசல் கட்டணுன்னாக்கா கொஞ்சம் கடன்கள் வந்துருமே சார், செய்யலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடன் வந்தாலும் தவறே கிடையாதுங்க. ஏன்னா 7 சனி நடக்கும் காலகட்டத்தில் அன்னைக்கு உழைச்சி அன்னைக்கு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கே ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரல கடன்கள் வந்தே தீரும்ன்ற விதிங்க. அப்போ உங்களோட தகுதிகள் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கடன்கள் வந்தே தீரும். இந்த கடன்கள் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. ஒரு மனிதனுக்கு 7 சனி ஒன்று வந்துட்டாலே கடன்றது ஒன்று வந்துடும் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. அப்போ கடன் வந்துருச்சு, கடன் வர்றதுன்னாக்கா அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்க கற்றுக்கணும். அப்போ கடன் எப்படி நீங்கள் ஏற்படுத்திக்கலாம், இது மாதிரி 4ஆம் இடத்துல குருபவான் உட்காந்துருக்கனால யோசிக்காமல் வீடு மனை வாசல் கட்ட தொடங்கணும். முக்கியமாக லோன் போட்டு வீடு கட்ட முடிஞ்சாலும் பார்த்து கட்டிக்கணுன்ற விதிங்க. லோன் போட்டு கட்டிக்கிட்டிங்கனாக்கா கடன்கள் அதிகமாக இவன் கொடுத்துட்டு போயிடுவான். கடன்கள் கொடுத்தாக்கா உங்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சண்டை சச்சரவுகளோ வம்பு வழக்குகளோ வராது. நீங்கள் இந்த லோன் போட்டு வீடு கட்டாமல் விட்டுறீங்கனாக்கா நோய் தொந்தரவுகள் வரும், குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் வரும். அந்த குடும்ப உறவுகளில் பெரியவர்கள் மூத்தவர்கள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு நோய் நொடிக்காக செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் சாதாரண சின்ன பிரச்சனைகளோ பெரிய லெவலில் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். இது மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமும் தொடர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாத காலகட்டத்திலேருந்து எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கும்பராசிக்காரர்களாம் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. சுபகாரியத்துக்காக செலவு பண்ணுங்க, அகலக்கால் வைக்க வேண்டாம். இந்த நேரத்திலேருந்து புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்ய வேண்டாம். சனிக்கிழமை ஆயிடுச்சுனாக்கா சனிக்கிழமை முதல்ல சனி பகவானுக்கு சனியின் அம்சமான
விநாயகர் பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வாங்க. விநாயகர் பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட போட மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகும். அதே வேளையில் சனிக்கிழமை தோறும் முடியாத மக்களுக்கு, அதாவது 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள், ஊனமானவங்க, அழுக்கு படிந்த ஆலையோடு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு வாட்டர் கேன் தண்ணி வாங்கி கொடுத்து அவங்களோட பசியை தீர்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சனியின் தாக்கத்திலேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்தில் சுப செலவுகளுக்கு தடைகள் இருக்காது, திருமணம் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தடைகள் ஏற்படாது. அதனால் திருமணம் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா சனி ஜென்மத்தில் நிற்கிறாரே திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக திருமணம் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேரத்தில் திருமணத்துக்கான முயற்சி எடுங்க, கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் திருமணம் பண்ணுனீங்க அப்படின்னாக்கா கணவன் மணி உறவுகளில் கொஞ்சம் விரிசல்கள் இருக்க தான் செய்யும். விட்டு கொடுத்து போய்க்கணுன்ற விதிங்க. ஏன்னா இந்த சனி பகவான் வந்து எல்லாமே கேட்குறதெல்லாம் கொடுத்துருவார், ஆனால் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளும் கொடுத்துருவார். அதை சவால் செய்யறதுக்கு நீங்கள் ரெடியாக காத்துட்ருக்கணும். அப்போ இந்த சனி பகவானோட அமைப்பு வந்து இந்த நேரத்தில் ஜென்மத்தில் இருக்கனால திருமணம் வேணும்னு காத்துட்ருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். அதே போல் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்கனாலும் தெளிவாக சொல்ல வரேங்க. குழந்தை பேருக்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் உருவாதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் குழந்தை பேர் வந்தாலும் கூட குழந்தைக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 4 வருட காலகட்டத்துக்கு பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றின யாருக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் இருக்குங்க. மனிதன்னா பிரச்சனைகள் வந்து தான் தீரணும், ஆனால் நல்ல விதத்தில் அதை சரி பண்ணிட்டு போய்க்கிறது உங்களோட அறிவின் திறமைன்ற விதிங்க. அதனால் இந்த சனி பகவானால் கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் சுப நிகழ்வு, திருமணம் பண்ணுறது, தொழில் சார்ந்த விஷயங்கள் பெய்யறது, இதெல்லாம் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஆனால் சொந்த தொழில் மட்டும் செய்யக்கூடாது. ஒருவேளை கும்பராசி என்பவர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகள் பெறுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவீங்க. இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளும் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.